கோவக்காய் போட்டு ஒரு மோர் குழம்பு எப்போவாது செஞ்சுருக்கீங்களா? செய்யலைன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காவும் நல்ல குளிர்ச்சியான ஒரு வெஜிடபிள். மோர் குழம்பு சொல்லவே வேண்டாம், வெயிலுக்கு எதமாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுக்கோங்க, இல்லை பேன் வச்சுக்கோங்க. பேனில் 2 காஞ்ச மிளகா, நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல எக்ஸ்ட்ராடினரி ஃப்ளேவராக இருக்கும். தாளிக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் சோம்பு பெருங்காயமும் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா கீராமல் போட்டிருக்கேன். ஸோ இப்போது கோவக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாலே போதும், இல்லைன்னா இன்னும் சின்ன பீஸ் வேணுனாலும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோவக்காய் வேகிறதுக்கான உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விடும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு மிளகாத்தூள் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. காய் நல்லா வேகணும். ஸோ காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு 15 மினிட்ஸ் ஸ்லோ குக்கிங்கில் பண்ணிங்கன்னா போட்டிருக்க கோவக்காய் நல்லா வெந்துடும். ஸோ அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் ஒரு பாதி வெங்காயம், ஒரு அரை மூடி தேங்காய், சீரகம், பூண்டு, இஞ்சி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. அரிசியும் பருப்பும் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் மட்டும்தான் நான் ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ இந்த காய் வெந்ததுக்கப்புறமா இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இந்த குழம்பு கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு மறுபடியும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 6 to 7 மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு இப்போவே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அந்த மசாலாவில் கோவக்காய் நல்லா வெந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போது சிம்மில் வச்சுட்டு 1/2 லிட்டர் தயிரை நான் மிக்ஸி ஜாரில் அடித்து மோராக வச்சுருக்கேன். ஸோ புளிப்பில்லாத தயிர் இது, உங்களுக்கு புளிச்சது ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ அதை சிம்மில் வச்சுட்டு அதையும் ஊற்றிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைங்க, 2 நிமிஷம்தான் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதிக்க வேண்டாம், ஜஸ்ட் லைட்டாக பபுள்ஸ் வந்தால் போதும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கான மோர் குழம்பு கோவக்காய் போட்டு அட்டகாசமாக ரெடி ஆகிடும். இதுக்கு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிடுங்களேன், அப்படி இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.